வெல்கம் டு அரசுவை அட்டில். இன்னைக்கு நான் பார்க்க போகிறது ட்ரெடிஷ்னல் மரவள்ளிக்கிழங்கு தோசை. ஹாய், இதுக்கு நம்ம மரவள்ளிக்கிழங்கு 1/2 kg எடுத்திருக்கேன். இது தோல் நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப திக்காக கட் பண்ணக்கூடாது, ரொம்ப தின்னாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஆட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா கிரைண்டரில் போட்டு ஆட்ட முடியாது. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே உரல் ஆட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பெரிய சைஸாக கூட போட்டுக்கலாம். நம்ம கிரைண்டரில் ஆட்டுறதுனால இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இதில் அரிசி, பச்சரிசி 1 டம்ளர், இட்லி அரிசி 2 டம்ளர் எடுத்திருக்கேன். எந்த அளவு அரிசி எடுத்தோமோ உளுந்து அந்த டம்ளரில் 1/2 எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கிழங்கை நம்ம ஆட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு இதை ஆட்டின பிறகு தான் நம்ம மற்றது சேர்க்க போகிறோம். ஆட்டுறதுக்காக சின்ன வெங்காயம் 4-5, பச்சை மிளகாய் 2, இஞ்சி கொஞ்சம், உப்பு தேவையான அளவு. உப்பு நான் 2 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய்க்கு பதிலாக வரமிளகாய் கூட எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கிழங்கு வடை, கிழங்கு தோசை இதெல்லாம் செய்கிறப்ப இஞ்சி போட்டு செய்கிறப்ப ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக இஞ்சி சேர்த்துறோம். அதே மாதிரி இப்போ நம்ம கிழங்கு ஆட்டுறப்பயே அதோட சேர்த்து இந்த மிளகாய், இஞ்சி எல்லாம் ஆட்டிக்கலாம். அப்போ தான் மையும். கிழங்கு ஓரளவுக்கு மஞ்ச உடனே உளுத்தம்பருப்பு தான் ஃபஸ்ட்டு சேர்த்துணும். அப்போ தான் மாவாகும். இல்லைன்னா தோசை நல்லா இருக்காது, கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு சேர்த்தியாச்சு. உளுத்தம்பருப்பு ஓரளவுக்கு மஞ்ச உடனேயே அரிசியும் சேர்த்திக்கலாம். பாருங்கள், அரிசியும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. மரமரன்னு இருக்கக்கூடாது, நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம இதுக்கு பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துறோம். வாசத்துக்காக பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்திட்டு இதுலேயே நம்ம சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம போட போகிறோம். அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் போட்டால். அதுக்கடுத்து இதில் கொத்தமல்லி, புதினா வாசத்துக்காக கொஞ்சமாக போட்டிருக்கேன். இதில் நீங்கள் வெங்காயமும் கட் பண்ணி போட்டு சேர்த்து சுடலாம், சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி சும்மா கொத்தமல்லி தழை, புதினா தழை, சீரகம் மட்டும் சேர்த்து சுட போகிறேன். மாவு பாருங்கள் நல்லாவே கெட்டியாக இருக்குது. அதனால் இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம். ஆனால் ரொம்பவும் தண்ணி சேர்க்கக்கூடாது. தோசை மாவு மாதிரி ரொம்ப தண்ணி சேர்த்தா தோசை எடுக்க வராது. இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தனாவே கரெக்டாக இருக்கும் மாவுக்கு. பாருங்கள், இந்த மாவு ஆட்டின உடனே தோசை ஊற்றணும். அதாவது இதை புளிக்க வச்சு ஊற்றக்கூடாது. புளிக்க வச்சு ஊற்றினா தோசை நல்லா இருக்காது. ஆட்டி ஒரு 1/2 ஹவரில் ஊற்றினாவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி மாவு மீதி இருந்தாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு திருப்பியும் சுடலாமே வெளியே வச்சா மாவு நல்லா இருக்காது. அதே மாதிரி இதுக்கு கிழங்கு நம்ம எப்பயுமே வேகாத கிழங்கு தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா வேகிற கிழங்கு யூஸ் பண்ணோம்னா தோசை கொலன்னு நல்லா வராது எடுக்கிறதுக்கு. இந்த மாதிரி எடுக்க நல்லா வரணும்னா வேகாத கிழங்கு, அதாவது வேகாத கிழங்குனா சாப்பிட்றப்பயே கசப்பாக இருக்கும். அந்த மாதிரி கிழங்கு எடுத்தால் தான் இந்த தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இனிமேல் வேகாத கிழங்கு வாங்கிட்டோமேன்னு ஃபீல் பண்ணுற தேவையில்ல. இந்த மாதிரி சூப்பரான தோசை செய்யலாம். நார்மலாக அரிசி மாவில் தோசை சுடுறதை விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறப்ப வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு சூப்பரான மரவள்ளிக்கிழங்கு தோசை ரெடி ஆகிடுச்சு. இது பிக்கிள், சட்னி இது கூட எது வேணாலும் சாப்பிட்லாம். வெங்காயம் போட்டு சாப்பிட்றப்ப சும்மாவே சாப்பிட்லாம். இப்போ நான் இதுக்கு சட்னி செஞ்சுருக்கேன். எனக்கு இந்த தோசையை பிக்ரோடு வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இந்த தோசை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். புதுசாக அந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தால் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. தேங்க்யூ.